நேற்றைய கூட்டத்துல கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் சீமான் பேசினாரு. அதுல ஒரு 5 இருந்து 8 நிமிடங்கள் வேணா இந்த புதிய அரசு குறித்தும் இந்த அரசு குறித்த வாக்குறுதி குறித்தும் பேசிப்பாரு. மற்றபடி ஈழத்தில் 2009ஆம் ஆண்டு என்ன நடந்தது, எதனால் அந்த போர் நடைபெற்றது, அந்த போர்ல எப்படியெல்லாம் தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள், யார் யாரெல்லாம் உதவி செய்தாங்க, இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் சிங்களனோடு கைகோர்த்து கொண்டு எப்படி அந்த போரை நிகழ்த்தியது, இனி நாம் செய்ய வேண்டியது என்ன, சர்வதேச விசாரணையை எப்படி நடத்தணும், அந்த மக்களுக்கான ஒரே தீர்வு தமிழன் தான் என்பதை 2009 இருந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காரு. இப்பொழுதும் அந்த கூட்டத்துல சாட்ட இந்த உருட்டை நீயும் உங்க அண்ணனும் எவ்வளவு வருஷம் உருட்டுவீங்க? சாட்ட 2009 ஆரம்பிச்சது 2006 வரைக்கும் வெறும் மேடை பேச்சை கேட்டு என்ன செய்யறது? சாட்ட சொன்ன மாதிரி சீமான் 1.5 மணி நேரம் ஏன் எப்படி ஆச்சு, இதனால எப்படி ஆச்சு, என்ன பாதிப்பு, இது எப்படி நம்ம எடுத்துட்டு போலாம், இது கூகுள்ல கேட்டாலே கிடைக்குது சாட்ட. இதுக்கு எதுக்கு உங்க அண்ணன் ஒரு ஸ்டேஜ போட்டு அதுக்கு ஒரு திரள் நிதி திரட்டி அதுக்கப்புறம் குடத்துல திரட்டினீங்களா, குடத்தை கொண்டு வந்து திரட்டினது அது யாரும் பாத்துருக்க மாட்டேங்க. அந்த வீடியோ பாருங்க. வீடியோ பாருங்களேன். அதாவது இன்ஸ்டாகிராம்ல ஒரு நண்பர் வீடியோ போட்டிருக்காரு இந்த மாநாடு கூட்டத்தை பத்தி. முள்ளிவாய்க்கால் மாநாட்டில் அட பாவிங்களா அங்க பாருங்க அந்த சிகப்பு கூடத்தை. இதுலயும் ஒவ்வொருத்தையும் குடத்தை கொடுத்து அதுலயும் காசை திரட்டி அந்த ஈழ தமிழர்களுக்கு ரொம்ப எல்லாம் செய்ய வேணாம் சாட்ட. ஒரு 1 லட்சம் ரூபாய் வேண்டாம், ஒரு 50,000 எட்டு போயிட்டு நோட்டு புஸ்தகமாவது வாங்கி கொடுக்கலாம் நீங்க. அதை விட்டுட்டு 1.5 மணி நேரம் ஈழ தமிழர்கள் எப்படி இறந்தார்கள், ஈழ தமிழர்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 1.5 மணி நேரம் இதை பேசியிருக்கிறேன்னா எவ்வளவு கேவலமா இருக்கு. இதுதான் நீங்க வாங்கி கொடுக்க போற நீதியா? நீதி வாங்கி கொடுக்கற மாதிரி தெரியல, நல்ல நிதி வாங்குறது தெரியுது. திரள் நிதி எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ. ஏன்னா இவங்க ஏமாந்த மக்கள், இவங்களுக்கு தமிழ் தேசியம் சொன்னா ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு நினைச்சு சுத்திட்டு இருக்காங்க. அந்த திரள் நிதியை வாங்கி 50,000 கூட வேணாம், ஒரு 10,000 ஒரு நோட்டு புஸ்தகம் வாங்கி அந்த ஈழத்தமிழர் கையில கொடுங்கப்பா. என் மக்களுக்கு விழிப்புணர்வுக்கு நான் இதை சொன்னா, இந்த ஆம குஞ்சான்ஸ் இருக்காங்களே, இந்த ஆம குஞ்சான்ஸ்க்கு ஐடி முகம் சொந்த முகம் கூட இல்ல. எல்லாரும் கெட்ட வார்த்தையில, அதுவும் 4 கெட்ட வார்த்தையை மாறி 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 அந்த 4 வார்த்தையை பேசிட்டு இருக்கேன். நான் பேச ஆரம்பிச்சேன்னு வையன், உன் குடும்பம் எப்படி உருவாச்சு, எப்படி படிப்படியா டைம் டேபிள் படி எப்படி உருவாய் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா சொன்னேன்னு வையன், சொன்னவன் எல்லாமே தூக்கு மாட்டிட்டு சாவர அளவுக்கு என்னால பேச முடியும். ஆனா அது நாகரிகம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் பேசாம இருக்கேன். சாட்ட உனக்கும் சரி உங்க அண்ணனுக்கும் சொல்றேன், திரள் நிதியை திரட்டி நீங்க மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த திரள் நிதியை திரட்டி கொஞ்சமாவது அந்த மக்களுக்கு செய்யுங்களேன்.